அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் மூத்த பத்திரிகையாளர் திரு சரவண ராஜேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைய கேள்வி என்னன்னா, இந்த ஆடிப்பெருக்கு தொடர்பாக அதனுடைய வரலாற்று பின்புலத்தை நமது நேயர்களுக்கு நீங்கள் அறிய தர வேண்டும். ஆடிப்பெருக்கு நம்ம தக்கான பீடபூமி வெப்பமண்டல பகுதி, ஆண்டு முழுவதும் வற்றாத நதிகள் ஓடாத பகுதி. மழை காலத்துல ஆத்துல வெள்ளம் வரும், மற்ற நாள்ல வறண்டு இருக்கும். அப்ப ஊர் கூடி ஒரு விழாவா வைக்கிறதுக்கான ஒரு திட்டமா தான் இந்த ஆடிப்பெருக்கு கொண்டு வந்தாங்க. பொதுவாவே பௌத்தம் சமணம் கிமு 300 ஆண்டுகள்ல இருந்து பௌத்தம் சமணம் தமிழகத்துல மிகவும் உறுதியா வந்துச்சு. பௌத்த சமணம் கான்செப்ட்னாலே சமத்துவம், சமூக நீதி, இன்னைக்கு நம்ம பேசுற சமூக நீதி, சமத்துவம், எல்லாருக்கும் அனைத்தும், இதுதான் பௌத்த சமணம் ரெண்டோட அவங்களோட கோர் கான்செப்ட். சோ அப்ப அவங்கதான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகளை ஊர் கூடி கொண்டாடுறத ஒரு திருவிழாவா மாத்தினாங்க. முக்கியமா ஆடிப்பெருக்குனாலும் சரி, மற்ற சித்திரை திருநாள், அந்த மாதிரி நிறைய, குறிப்பா இந்த ஆடி மாசம் வர்ற திருவிழாக்களை நம்ம சொல்லலாம். ஆடி மாசத்துல பெண் தெய்வ வழிபாடு, தமிழ துறவிகள் பெண் துறவிகள் மருத்துவச்சிகளா இருந்திருக்கிறாங்க. இதை பற்றிய நாட்டார் வழக்காற்று மன்றம் திருநெல்வேலி சென்ட் சேவியர் கல்லூரியில நாட்டார் வழக்காட்டு மன்றம் இருக்குது. அதனுடைய நூலகத்துல பழமையான நூல்கள் இருக்குது. முக்கியமா இந்த பெண் தெய்வங்கள், இந்த பெண் தெய்வங்களுக்கும் வேத மரபுக்கும் கிஞ்சத்தோ தொடர்பே கிடையாது. ஏன்னா வேத மரபு ஒரு தீண்டாமையை கடைபிடிக்கிறது. குறிப்பா தீண்டாமைனா உணவு தூய்மை என்று அவங்க சொல்லுவாங்க. அதாவது வெஜிடேரியன் சொல்றதுக்குல அது தீட்டு இது தீட்டு அப்படின்னு சொல்றது வேத மரபு. ஆனா ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னாலே கூழ் ஊத்துறது, கூழோட இங்க சென்னையில கருவாடு கொடுப்பாங்க, கூழோட கருவாடு கொடுப்பாங்க. மற்ற பகுதிகள் கிழங்கு வகைகள் கொடுப்பாங்க. ஆடி சூறைன்னு சொல்லுவாங்க, ஆகஸ்ட் மாசம் சூறை, திருநெல்வேலி சைடெல்லாம் சூறைன்னு சொல்லி விதவிதமா கொண்டாடுவாங்க. இது எதுவுமே வேத மரபுல தீண்டாமை, தீட்டானது அப்படிங்கிறது. முக்கியமா கிழங்கு வகைகள் எந்த ஒரு விழாவுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப மருத்துவச்சி, உதாரணத்துக்கு இசக்கியம்மன் சொல்லுவாங்க தென் மாவட்டங்கள்ல, இயற்றியதான் இசக்கியம்மன்றாங்க. அப்புறம் முண்டக்கண்ணி அம்மன்பாங்க. அப்புறம் முப்பிடாதி, மூப்பு பிணி அகற்றி, அதாவது மருத்துவச்சி. மூப்பு பிணினா இந்த மாதிரி நோய்களை அகற்ற ஒரு சமண செவிலியர், துறவி. இதுக்கான பேர் தான் பிற்காலத்துல இயற்றின்றது இசைக்கியா மாறிடுச்சு. அந்த முண்டக்கண்ணி அம்மன், முப்பிடாதி அம்மன், இதெல்லாம் மூப்பு பிணி அகற்ற பெண் துறவிகள். இவங்க முப்பிடாதிங்கிற பேரு இப்ப கூட தென் மாவட்டங்கள்ல பல பேர் வச்சிருந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஆமாங்க. அதாவது இப்பவே நம்ம ஒருத்தங்க உதவி செஞ்சாங்கன்னா அவங்க அம்மான்னு சொல்லி கும்பிடுற வழக்கம் உண்டு நம்ம தமிழ் மரபுல. பெண் மருத்துவர்களை நீண்ட காலமா மருத்துவமனையில இருந்து சிகிச்சை பெற்று வரும் பொழுது என்னை அம்மா மாதிரி பாத்துக்கிட்டீங்க, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லி நன்றி சொல்லுவாங்க. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா, அந்த சமண பௌத்த பெண் துறவியரோட சேவையோட தொடர்ச்சி தான். இன்றும் நம்ம மூத்தவங்கள அம்மா, முக்கியமா மருத்துவச்சிகள், அவங்கள செவிலியர்களும் சரி எல்லாம் அம்மான்ற ஒரு சொல்லாடல், அந்த பாச பிணைப்பு, இதுதான் பெண் தெய்வ வழிபாடு எல்லாமே வருது. இப்ப திராவிட பண்பாட்டுல பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும்.
பெண்களுக்கு முழு உரிமை, அதனால தாய்மார்களுக்கு அதிகமான பங்கு. ஆனா ஆரிய பண்பாட்டுல ஆண்கள் ஆணாதிக்க சமுதாயம். ஆனா திராவிட சமுதாயம் என்பது ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமமான இருந்திருக்காங்க. இது எந்த வேறுபாடும் இல்லாத ஒரு சூழ்நிலையா தான் இருந்திருக்குது. இந்த வேத மரபு வடநாட்டுல இருந்து பார்ப்பனுடைய ஆக்கிரமிப்பு தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு பின்னாலதான் பல நமது பண்பாட்டுகள்ல, தமிழருடைய பண்பாடுகள்ல, திராவிட பண்பாடுகள்ல ஒரு பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு, பண்பாட்டு படையெடுப்பு இந்த பார்ப்பனர்களால் நிகழ்ந்திருக்கிறது என்பதை பல செய்திகள்ல பல விடயங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால இந்த ஆடிப்பெருக்களையும் அது வந்திருக்கா என்றே நான் அறிய விரும்புகிறேன். ஆமா, இப்ப நம்மளுடைய 50 காப்பியங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கனாலே 50 காப்பியங்கள்ல பாடப்பட்டவர்கள் அனைவருமே பெண்கள் தான். 2 பேரை எடுத்துக்காட்டா சொல்றேன். கண்ணகி, சிலப்பதிகாரம், மணிமேகலை காப்பியம். மற்றதுலயும் பெண்கள் தான். முக்கியமா இது 2ஐயும் எதுக்கு இவங்க 2 பேரும் எடுக்கிறேன்னா, சிலப்பதிகாரம் சமண பௌத்தம் கலந்த ஒரு இலக்கியம், மணிமேகலை முழுமையாவே பௌத்த இலக்கியம். குறிப்பா ஏன் இந்த 2 இலக்கியத்தை சொல்றேன் அப்படின்னா, இதுக்கும் ஆடிப்பெருக்குக்கும் ஒரு அழகிய தொடர்பு இன்னைக்கு வரைக்கும் உண்டு. சிலப்பதிகாரத்திலையும் பல இடங்கள்ல எதை மையமா வச்சு ஒவ்வொரு கதை நகருதுன்னா, ஆற்றங்கரை, குளத்தங்கரை, இதை வச்சுதான் ஒவ்வொரு சாப்டர்ஸும் நகருது. மணிமேகலை அவங்களும் தன்னுடைய எங்க இருந்து அந்த அச்சய பாத்திரத்தை பெறாங்கன்னா, ஒரு குளத்துல இருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீர்நிலைகளை மையமா வச்சுதான் இந்த 2 காப்பியங்கள், முக்கியமா இந்த 2 பெரும் காப்பியங்கள் சொல்றேன் நானு. இந்த காப்பியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண் மரபு தான் திராவிட சமூகத்தின் வழிநடத்தும் ஒரு கருவியா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா மற்ற இதெல்லாம் ஒரு கதாபாத்திரமா தான் வருது. நீங்க கோவலன் இருந்தாலும் சரி, பாண்டிய மன்னன், மற்ற எல்லாருமே. ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா கோவலன், மன்னிக்கணும், கண்ணகி, மாதவி, மணிமேகலை, இவங்கதான் அந்த 2 காப்பியத்திலுமே நிறைஞ்சு இருக்கிறாங்க. மற்றவங்க அங்கங்க வந்துட்டு போறாங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, பெண் மரபு எந்த அளவுக்கு திராவிட, குறிப்பா தென்னிந்தியாவுல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நம்ம இந்த காப்பியங்களை வச்சு சொல்லலாம். சரி, இதுக்கும் ஆடிப்பெருக்குக்கும் தொடர்பு இருக்குது. முக்கியமா நான் சொன்ன இந்த ஆடி மாசம் பெண் வழிபாடு, அக்லவ்யா அப்படின்ற சீனா, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, தைவான், கிழக்கு ஆசிய நாடு முழுவதுமே ஒரு பெண் பௌத்த தெய்வங்கள் வழிபடுறாங்க. மிகப்பெரிய சிலைகள். இன்னைக்கு நம்ம குஜராத்ல உள்ள பட்டேல் சிலையை விட பெரிய சிலைகள் அந்த இன்குயின் சொல்லுவாங்க, பூவன் சாயின்னு சொல்லுவாங்க. அதாவது பௌத்த அந்த சீன பேரு. இந்த பெண் தெய்வங்கள் எப்படி உருவாச்சுன்னா, நிறைய அவங்க கதை சொல்றாங்க. என்னன்னா, அவங்க கடல் வழியா எங்க ஊருக்கு வந்தாங்க, எங்க பசிப்பினிய போக்குனாங்க அப்படின்னு அவங்க அந்த இன்குயினோட கதையா சொல்லுவாங்க, அந்த பெண் தெய்வத்து கதையா. இப்ப அதுக்கும் தமிழகத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, மணிமேகலை கையில அக்ஷய பாத்திரம் இருக்குது. அதே மாதிரி அந்த பௌத்த சீனால உள்ள அந்த பெண் தெய்வ சிலையோட கையில ஒரு குடுவை இருக்கும். அது நன்னீர் குடுவைன்னு சொல்லுவாங்க. மற்றொரு கையில புல்ல வச்சிருப்பாங்க. அதாவது பசியும் தீர்ப்போம், தாகத்தையும் தீர்ப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக அந்த மிகப்பெரிய சிலையில கையில இது நீர் குடுவையும் நெற்கதிரையும் கையில வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க அப்படியே காஞ்சிபுரத்துக்கு வாங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அம்மன் சிலைகளும் கையில என்ன இருக்கும்னா, ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும். வில் இருக்கும்,
கத்தி இருக்கும், தீப்பந்தம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா நீங்க காஞ்சிபுரத்துல காமாட்சி கையில பாத்தீங்கன்னா கரும்பு இருக்கும். அப்ப காமாட்சின்றது வந்து தெரியும். காஞ்சிபுரத்துல வந்து தென்னிந்திய பௌத்தத்தோட மையம் வந்து காஞ்சிபுரம். யங் ஸ்வாங், அதாவது யுவாங் ஸ்வாங் அவர் முக்கியமா காஞ்சிபுரத்தின் நாகப்பட்டினத்தை பத்தி ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாரு. அந்த சாப்டர்ல குறிப்பா அந்த ஊர்ல வழிபடும் பெண் தெய்வத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமா ஆடி மாசம் கோடை கழிஞ்சி வர்ற மழை மாசத்துல அந்த பெண் தெய்வத்துக்கான பிரம்மாண்ட வழிபாடு நடக்கும்னு யுவாங் ஸ்வாங் வந்து தன்னுடைய இந்திய பயண நூல்ல சொல்லியிருக்காரு. அதுலதான் திருப்பதியில உள்ள பெண் தெய்வத்தை பத்தியும் குறிப்பிட்டிருக்காரு. அதான் இன்னைக்கு வந்து அங்க உள்ள வனதேவதைகளை பத்தி, அதே மாதிரி சபரிமலையில வனதேவைகள் பத்தி எல்லாம் அவர் அதிகமா குறிப்பிட்டிருக்காரு. பெண் தெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு குறிப்பா திராவிட சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணங்கள் யங்ஸ்டோட நூல்ல இருந்தே கிடைக்குது. சங்ககால புலவர்களே 30க்கும் மேற்பட்ட தமிழ் பெண்பார் புலவர்கள் எழுதியிருக்காங்க தமிழ்ல என்று நம்ம பல செய்திகளை பார்க்கணும். எனவே அப்படிப்பட்ட பெரிய அளவுக்கு கல்வியில வளர்ச்சி பெற்றிருந்த சங்க காலத்துல இருந்த தமிழ்நாடு ஆரியர்களுடைய தென்னாட்டுக்கு வந்த வருகைக்கு பிற்பாடு அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டது பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கி சமுதாயம் பெண்களை தாழ்வுபடுத்தி ஆணடிக்க சமுதாயமாக மாறி அவருடைய வைதிக கருத்துக்களை ஆரிய மத கோட்பாட்டு கருத்துக்களை ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கி கல்வியில பின்தங்கி இந்த 4 வகையான வருணமாக பிரிக்கப்பட்டு இங்கேயும் அந்த வடநாட்டில் இருந்த அந்த பண்பாடு தமிழகத்துக்கு வந்து இதே போல 4 வகை வருடமாக பிரிக்கப்பட்டு சாதிகளாக பிரிக்கப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டு உயர்நிலை மறுக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக மாறியதுல பார்ப்பனர்கள் தங்களுடைய ஆதிக்க கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி எல்லா நிலைகளிலும் இப்ப நீங்க சொல்லி வந்தது போல இந்த ஆடிப்பெருக்குல மட்டும் இல்லாம இன்னும் மற்ற நிகழ்ச்சிகளிலையும் மற்ற பழக்க வழக்கங்களையும் இது போன்ற ஆரிய பண்பாடு புகுத்தப்பட்டிருக்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு எது எடுத்துக்காட்டு தர முடியுமா? அதாங்க குறிப்பா சென்னையில வந்து நான் ஒரு 2013-14 இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த ஆடி அமாவாசை சென்னை மெரினா பீச்சுக்கு போறோம். அப்ப ஒரு குடும்பம் வந்து ஒரு பார்ப்பனரை கூட்டிட்டு வர்றாங்க திதி கொடுக்கறதுக்கு. அந்த பார்ப்பனரு கூட 2-3 பேரை வந்து கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப நான் கவனிக்கிறேன், அவங்க என்ன அந்த கடற்கரை ஊரை உட்கார்ந்துக்கிட்டு மந்திரங்கள் சொல்றாங்க, கையில உருண்டை வைக்கிறாங்க, அப்புறம் போய் கடல்ல போட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். நிறைய வந்து அந்த கூட்டிட்டு வந்தவங்க வெளிநாடை சேர்ந்த நம்ம தமிழர்கள் நினைக்கிறேன், முக்கியமா சிங்கப்பூரோ இல்ல மலேசியா தமிழர்கள், அவங்க பேச்சுல படம் தெரிஞ்சுது. நிறைய தானம் கொடுக்கறதுக்கு சேலை, வேட்டி, அதே மாதிரி அரிசி, ஒரு சிப்பன் 25 கிலோ மூட்டை அரிசி, அந்த மாதிரி நிறைய பொருட்கள். உடனே அவங்க சொல்றாங்க, நான் சொல்ல தானம் கொடுங்க அப்படின்றாங்க. பொதுவா தானம்ன்றது நம்ம யாரு கொடுக்கிறோம்? வறியவர்களுக்கு. ஆனா இங்க நான் வியப்பா கவனிச்சது, அந்த பார்ப்பனர்கள் கூட்டிட்டு வந்த இன்னொரு பார்ப்பனர்கள் அவங்க இதெல்லாம் கலந்துக்கல. ஒருத்தருக்கும் வந்து வேடிக்கை பாக்குறாங்க. உடனே தானம் கொடுங்க அப்படின்றாங்க. உடனே இவங்க எந்திரிச்சு அந்த 3 பார்ப்பனர்களை கூப்பிடுறாங்க. அவங்க வர்றாங்க. உடனே அவங்களுக்கு தானம் கொடுங்க. உடனே ஒருத்தர் வேட்டி கொடுக்கறது, உடனே ஒரு பெண் பார்ப்பனருக்கு சேலை கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு அரிசி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. எனக்கு மிக வியப்பா இருந்துச்சு. இந்த தானம் வந்து எதுக்காக தானம் கொடுக்கு? ஏன்னா எத்தனையோ வறியவர்கள் யாசகங்கட்டெல்லாம் மெரினா பீச் பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்காம பகட்டா வர்ற ஒரு பார்ப்பன தம்பதிகளுக்கு வந்து கொடுக்கறாங்களே அப்படின்றது ஆர்வத்துல கன்னிமாரா நூலகர் அப்ப வந்து செலியன் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட என்னுடைய சந்தேகங்கள் அடிக்கடி கேட்பதுண்டு. இதை கேட்டேன்,
உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு, உண்மைதான்ப்பா, அதாவது தானம் கொடுக்கறதுலயும் அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து பார்ப்பனர்களுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா அது பலன் உண்டு, நீங்க பார்ப்பனர் அல்லாத தானம் கொடுத்தீங்கன்னா அது பலன் கிடைக்காது. உதாரணத்துக்கு புண்ணிய பாவன்றாங்க. ஒருத்தர் ஏன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன் வந்து போன ஜென்மத்துல கிடைச்ச தவறுதனால இந்த ஜென்மத்துல கஷ்டப்படுறான். அப்ப நீங்க அவனுக்கு உதவி செய்ய போனீங்கன்னா அந்த அவனோட பாவத்துல நீங்களும் பங்கு போடுறதா அர்த்தம். இப்படி சொல்லி தமிழர்களை ஏமாற்றி தமிழர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை தாங்கள் தன் இனத்தார்கள் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு என்று சொல்லாமல இந்த மாதிரி சொல்லுவது. ஆமா. அதுக்கப்புறம் எதுக்காக பார்ப்பனர்களுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா அங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஜென்மத்துல பார்ப்பன பிறக்கிறவன் 7 ஜென்மத்திலையும் கடுமையான விரதம் இருந்து கடுமையான புண்ணியங்கள் செஞ்ச பிறகுதான் 7வது ஜென்மத்துல பார்ப்பனரா பிறக்கிறாங்க. அப்ப நீங்க அவனுக்கு தானம் செய்யும் பொழுது அவன் 7 ஜென்மத்துல என்னென்ன தபசு செஞ்சானோ என்னென்ன புண்ணியங்கள் செஞ்சானோ அதுல இருந்து உங்களுக்கு முழுமையா கிடைக்காது, கொஞ்சம் கிடைக்கும். அப்ப நீங்க அடுத்த ஜென்மத்துல என்னவா பிறப்பீங்கன்னா பசுவா பிறப்பீங்க. அதுவும் பிராமணனா பிறக்கலன்னு சொல்லல. என்ன எழுதிருக்குன்னா உபநிடதங்கள்ல நீங்க திதி கொடுக்கும் பொழுது பார்ப்பனர்களுக்கு தானம் பண்ணீங்கன்னா பசுவா பிறப்பீங்க. அதே மாதிரி நீங்க பார்ப்பனர் அல்லாதவங்களுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா கால் இல்லாத வயிற்றால் ஊழ்ந்து செல்லும் புழுவா பிறப்பீங்க அப்படின்னு வேதத்துல சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு பயம். அப்படின்னு யாரு எழுதியிருக்காருன்னு சொன்னா நாங்க தான் எழுதி வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. அவர்களாவே வசதியாக எழுதி கொண்டு. ஆமா, அவங்களே எழுதி இருக்கிறாங்க. ஆனா இப்ப ஆடி பெருக்குக்கு வரேன் நானு. ஆடி பெருக்கு இந்த ஆடி மாச இதை சேர்த்து சொல்றேன். இந்த மாசம் வந்து முளைப்பாரி கொண்டு போவாங்க. எல்லா ஊர்லயும் ஆடி மாசம் நவதானியங்களை வச்சு ஆற்றுலயோ குளத்திலேயோ ஏரியிலேயோ கரைப்பாங்க. குறிப்பா என்னோட திருநெல்வேலினால திருநெல்வேலி நதிக்கரை இரு பக்கங்களுமே பச்சையா உண்கிற பயிர் வகைகள் வந்து அதிகமா இருக்கும். இப்பயும் நிறைய இடத்துல இருக்குது. முக்கியமா அந்த படித்துறையில முதல்ல, அதாவது நான் சிறுப்பிள்ளை இருக்கும் பொழுதும் அதிகமா இருக்கும். நாங்கெல்லாம் கோடை விடுமுறையில ஊருக்கு போகும் பொழுது அந்த பயிரை வந்து குளிச்சுட்டு பசிக்கு என்னைக்குமே நல்லா ஆத்துல புதியாட்டம் போட்டுட்டு கரை ஓரத்துல அது பாட்டு வளர்ந்து கிடக்கும். அந்த பயிரெல்லாம் உருவி தீயில போட்டு சுட்டு சாப்பிடுவோம். அந்த பச்சை அந்த தோல் எல்லாம் அந்த பயிர்ல இறங்கி ரொம்ப சுவையா இருக்கும். இது எப்படி இந்த கான்செப்டை ஏன் உருவாக்கி இருக்காங்கன்னா அந்த காலத்துல நடந்து போவாங்க. நடந்து போறவங்க எங்க இளைப்பாறு தங்குவாங்கன்னா ஆற்றங்கரை ஓரமும் குளத்தங்கரை ஏரிக்கரை ஓரமும் தான். பொதுவாகவே நீண்ட தூரம் போறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து காட்டுல கிடைக்கிற கனி வகைகள் பல வகைகள் தான். அப்ப இந்த மாதிரி வழிப்போக்கர்களுக்கு உதவணுமே அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல தான் இந்த முளைப்பாரின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தானம் கொடுக்கறது வெறும் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான். ஆனா இங்க என்ன மைய கருத்தா இருக்குது, வழிப்போக்கர்கள் அனைவருக்குமே. அப்ப இந்த ஆடிப்பெருக்கும் சரி இந்த ஆடி மாச விழாவும் சரி இதுக்கும் வேத மரபு, அதாவது இன்று சொல்கிற இந்து மதத்துக்கும் எல்லளவு தொடர்பு கிடையாது. இன்னொன்னு ஆடிப்பெருக்கும் சரி மற்ற குளத்தங்கரை ஆற்றங்கரை திருவிழாக்கள், அதாவது கோடைகால சித்திரை விழாக்கள் எல்லாமே ஊர் ஒன்று கூடி கொண்டாடுறது. முக்கியமா மதுரை ஒரு இந்த அரண்மனை கிளின்ற படத்துலதான் ஒரு காட்சி படுத்திருப்பாங்க. ஒரு பாட்டுல ஆற்றங்கரையில வந்து ஊர் முழுவதும் போய் தம்பதிகள் அவங்க வந்து உணவு சாப்பிட்டு மற்ற கொண்டாடுற ஒரு கான்செப்ட். இது வந்து சிலப்பதிகாரத்துல இருக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி கோடை காலத்துல
முழு நிலவு காலத்துல கடற்கரை ஓரமோ ஆற்றங்கரை ஓரமோ குளக்கரை ஓரமோ ஊர்க்காரங்க ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற ஒரு விழானை வச்சுக்கிடுவோம். இது வேத மரபு வந்த பிறகு, அதாவது 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு திரியுது. ஊரை உடைக்கிறாங்க. சேரிகளாகவும் பார்ப்பனர்கள் வாழ்ற பகுதி பார்ப்பனச்சேரி, வரச்சேரி, அந்த மாதிரி வர்ணா சிரமத்துக்கு ஏத்த மாதிரி உடைக்கிறாங்க. இந்த உடைக்கும் பொழுதே அந்த ஆற்றங்கரை விழாக்கள் கான்செப்ட்ன்றது காணாம போயிருது. அப்ப இவங்களுக்கு லாபம் பார்க்கணும். உடைச்ச பிறகு ஊர் ஒண்ணு கூட மாட்டேங்குது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அப்ப இவங்களை திருப்பி கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும், அவங்களும் வரணும், ஆனா ஊரு ஒண்ணு கூடிடக்கூடாது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, செத்து போன மூதாதையர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கணும். அப்ப ஆடி மாசம் நீங்க ஏற்கனவே நீங்க ஆடி மாசம் கொண்டாடிட்டு இருந்தீங்க பாருங்க. அது எதுக்காக கொண்டாடுறீங்கன்னா, உங்க மூதாதையர்களுக்கு நீங்க போய் அவங்க கூட கலந்து உறவாடி அவங்க கூட பேசுறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு திருச்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன செய்யணும்னா, வாங்க நாங்க உங்களுக்கு உங்க மூதாதையரோட கனெக்ட் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கூட்டம் கூட்டமா கூப்பிட்டு உட்கார வச்சு ஆத்தங்கரை ஓரமோ குளக்கரை ஓரமோ அந்தந்த ஜாதிகளுக்கு ஏற்ப திதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க அவன் 2 இதை உடைக்கிறாங்க. ஒண்ணு எல்லா ஜாதியும் வரணும், ஆனா முதல்ல மாதிரி ஒன்னா கூடிடக்கூடாது. பிரிவினைவாதம் எப்போது மக்களை ஒன்று சேர விடாமல் பல்வேறு ஜாதிகளாகவும் பல்வேறு பிரிவுகளாகவும் பிரித்து விடுவது. ஆமாங்க. திதி கொடுக்கறது கூட அவங்க ஜாதி பாக்குறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது முக்கியமா இடைநிலை ஜாதிகள், அதாவது உயர் ஜாதிகள், இடைநிலை ஜாதி, அதுக்கப்புறம் பஞ்சமர்கள், இன்னைக்கு உள்ள ஆதி திராவிடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்தளவு இந்த வர்ணத்துக்கு வெளியே உள்ளவங்க தான் இன்னைக்குள்ள தாழ்த்தப்பட்ட ஜாதிகள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பா மத்திய தமிழ்நாடு, சேலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பார்ப்பனர்கள் அந்த இடைநிலை ஜாதிகளுக்கு தனியா திதி கொடுக்கறதுக்கு ஒரு பார்ப்பனர் இருப்பாரு. அதே மாதிரி இந்த வர்ணத்துக்கு வெளியே உள்ள ஜாதிகள், தாழ்த்தப்பட்ட ஜாதிகள், அவங்களுக்கு திதி கொடுக்க ஒரு பார்ப்பனர் தனியா இருப்பாரு. அந்த பார்ப்பனர் இடைநிலை ஜாதிகளுக்கோ இல்ல உயர் ஜாதிகளுக்கு போய் திதி கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி இடைநிலை ஜாதிகளுக்கும் பார்ப்பனர் இல்லாத உயர்நிலை ஜாதிகளுக்கும் திதி கொடுக்கிற பார்ப்பனர்கள் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. வருமானத்தை நல்ல அளவுக்கு பிரித்து வைத்துக் கொண்டார்கள். அப்படித்தானே? ஆமா, அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஜாதி மனநிலை உடைஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா இவங்களை பாத்தீங்களா, அவங்களுக்கு தனியா நாங்க ஆள் வச்சிருக்கோம், அது வேற. அவங்க இத்தனைக்கும் ஒரே பார்ப்பன குடும்பம் தான் 4 பேருக்கும் பிரிஞ்சு போய் செய்யறாங்க. வீட்டுல இருந்து போகும் பொழுதே நீ சேரி பக்கம் போய் திதி கொடு, நீ அந்த பிள்ளைமாரு அந்த வேளாளர் சைட்ல போய் நீ திதி கொடு, நான் இந்த பக்கம் போய் திதி கொடுக்குறேன், அந்த கவுண்டர் அந்த மாதிரி சைட்ல போய் திதி கொடுக்குறேன் அப்படின்னு வீட்டுல இருந்து கிளம்பும் போதே தனியா பிரிஞ்சு போவாங்க. எல்லாரும் இப்ப சொன்ன மாதிரி வருமானத்தை அள்ளிட்டு ஒரே மாதிரி சாயந்தரம் வீட்டுல சேருவாங்க. இதுதான் இன்னைக்கும் நடக்குது. அப்ப ஆடிப்பெருக்குன்றது இவங்க லாபத்துக்காக உருவாக்குன, இவங்களோட சுய லாபத்துக்காக பாரம்பரியமா ஒற்றுமையா கொண்டாடின ஒரு விழாவை மாத்திட்டாங்க. இப்ப இன்னொரு கேள்வி எழுது, ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க. ஆடி மாதத்துல புதுசா இல்ல திறப்புகள், குடி போக மாட்டாங்க, இது போல விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா தமிழ் வரவுப்படி ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். ஆடிப்பட்டத்துல தான் விதைப்பாங்க. எனவே அது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்த மாதத்தை பீடை மாதம் என்று சொல்லி, அதாவது தமிழர்களுக்கு எது நல்லதோ அது பார்ப்பனருக்காக என்று இப்படியாக அவர்கள் பிரித்து வைத்து இருக்கிறார்களே, இதை பற்றிய உங்களது பாருங்க. இப்ப சமீபத்துல ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒண்ணு சொல்றேன். அம்பானியோட பையன் திருமணம் ஜனவரி 2ஆம் வாரம் பேச ஆரம்பிச்சாங்க. மார்ச்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது ஜூலை மாசம் வரைக்கும் இந்தியாவில கொண்டாடினாங்க. இப்ப ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 மாசமும் லண்டன்ல கொண்டாடுறாங்க. லண்டன்ல அதாவது
இந்த ரெண்டு இங்க கொண்டாடிட்டாங்க. சரி, லண்டன்ல எது கொண்டாடுறாங்கன்னா மெஹமான் சமரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்யாணத்துக்கு வந்த விருந்தினர்களுக்கு வந்து சிறப்பு செய்யற விழா. அதை 2 மாசமா எங்க கொண்டாடுறாங்கன்னா லண்டன்ல போய் கொண்டாடுறாங்க. சரி, இதோட முடிஞ்சதா? கிடையாது. அதுக்கு பிறகு வந்த பிறகு ராதிகா மெர்ச்சன்ட் அவங்க குடும்பம் வந்து ஒரு 3 மாசம் விழா கொண்டாடுறோம். அதாவது கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுவதுமே ஒரே ஒரு கல்யாணத்தை வந்து கொண்டாடுறாங்க. இது ஏன்னா பண பெருமை அது ஒரு பக்கம். ஆனா கிட்டத்தட்ட சமணர்கள், அவங்க ஜெயின் தான், பனியான்னு சொல்லுவாங்க. சமணர்கள் வாழ்க்கை முறையில விழாக்களை வந்து ரொம்பவும் ஒரு உற்சாகமா கொண்டாடுவாங்க. நம்மளும் அதே மாதிரி கொண்டாடி இருக்கோம். இப்ப வர்றேன். ஆடி மாசம் பொதுவாவே திருமணங்கள், பொதுவான திருமணம் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு கூட 1 வாரம் எடுத்துக்கிடும். இன்னைக்கு கூட அதாவது தமிழகம் சரி மற்ற தென் மாநிலங்கள்ல வந்து 5-6 நாள் கல்யாணம் நடத்துறாங்க. நகரங்கள்ல தான் ஒரே நாள்ல 2 நாள்ல முடிச்சிடுறாங்க. அப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சது 15 நாள் இந்த மாதிரி திருமண விழாக்கள் நடத்துவாங்க. பெண் பார்க்க போவாங்க, மாப்பிள்ளை கூட்டம் எல்லாம் பெண் வீட்டாருக்கு போகும், அங்க வந்து எல்லாத்துக்கும் விருந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெண் அழைச்சிட்டு வருவாங்க. பெண் வீட்டார் அவங்க வந்து மாப்பிள்ளையோட ஊரெல்லாம் சுத்தி பார்ப்பாங்க. இது ஒரு 3 நாள், அப்புறம் இவங்க போற ஒரு 3 நாள், அவங்க வர ஒரு 3 நாள், அப்புறம் கல்யாணம் அது ஒரு 2 நாள், அதன் பிறகு மாப்பிள்ளை அழைப்பு அது ஒரு 3 நாள். கிட்டத்தட்ட 1 மாசம் திருமணத்திலேயே கழிஞ்சிரும். இந்த திருமணத்தை பற்றிய பெரியாரது பார்வை என்ன, பெரியாருடைய கருத்து என்ன? இல்ல, பெரியார் வந்து சிக்கனமா அவரு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா ஐயா வந்து சுயமர திருமணம், ஆடம்பரத்தை வந்து ஐயா என்னைக்கும் விரும்புறதே கிடையாது. ஆனா முன்னாடி வந்து உறவுகள் மேம்படணும் அப்படின்றதுக்காக ஒரு இந்த மாதிரி விழாக்கள், ஒரு திருமணம் வந்து விழாவே கொண்டாடினாங்க. ஐயாவோட கான்செப்ட் வந்து சிக்கனம். அவர் வந்து காலத்துக்கேத்த நம்ம மாறணும் அப்படின்ற அருமையான கருத்து சொன்னாரு. நான் சொல்றது வந்து அந்த ஆடி மாசம் எதுக்காக இவங்க வந்து திருமண நிகழ வச்சுக்கல. ஆடி மாசம் ஆடிப்பட்டம் தேடி விதை சொன்ன மாதிரி ஆற்றுல வந்து நீர் வரும். அப்ப என்னென்ன செய்யணும்? நானும் விவசாய குடும்பம் சேர்ந்தவன் தான். முதல்ல நம்ம நிலத்தை பக்குவப்படுத்துவோம். தொடர் நாற்று நடுறதுக்கான வேலைகள் முழுவதுமே அதிக உரம் போடுறதுன்னு தொடர்ச்சியான வேலைகள் இருக்கும். அதான் ஆடி மாசம் முழுவதுமே விவசாயம் தொடர்பான முக்கியமான நிகழ்வு நடத்துறதுனால இந்த மாதிரி திருமணம் நல்ல நிகழ்ச்சி வந்து ஒத்தி வச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து வயல் வேலையில ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி திருவிழா அந்த மாதிரி இதுக்கு வந்து வரமாட்டாங்க. அதனாலதான் சரி ஆடி மாசம் வந்து விவசாயத்துக்காக நம்ம ஒதுக்கிடுவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆடி மாசம் வந்து முக்கியமான விஷயங்களை வச்சுக்க வேண்டாம். ஏன்னா விவசாயத்துல விளைச்சலுக்கு முக்கியத்துவம் தருவோம் அப்படின்னு அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அது சொல்லப்படாத ஒரு விதி. அதையே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே மாத்தி ஆடி மாசம் வந்து கெட்ட மாசம், ஆடி மாசம் எது செஞ்சாலும் நல்லது நடக்காது அப்படின்னு மாத்திட்டாங்க. இந்த காணொலியை நீங்க அனைவருக்கும் பகிருங்க, முக்கியமா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை வந்து எழுதுங்க. இதுக்காரம் பல செய்திகளை நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு அனைவருக்கும் நன்றி.